ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்திலிருந்து ஒரு பதிவு. இதில் நெருப்பு ராசிகள், நில ராசிகள், காற்று ராசிகள் மற்றும் நீர் ராசிகள், இந்த 4 வகையான ராசிகளில் நில ராசியிலேயும் நீர் ராசியிலேயும் அதிக கிரகங்கள் அமர்ந்து அல்லது காற்று நிலராசியிலோ நீர் ராசியிலோ லக்னாதிபதி உச்சம் பெற்று வலுவாக அமையும் பட்சத்தில் அவர்கள் அழியாத செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள் அல்லது அழியாத சொத்துக்களை சம்பாதிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இறுதி காலம் வரை வழிநடத்தி சொல்லும் தகுதியை அவர்களுக்கு தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தது நெருப்பு ராசியில் லக்கணமோ ராசியோ அமைந்து காற்று ராசியில் லக்கணமோ ராசியோ அமைந்து இந்த இரண்டும் ஒருங்கே ஒரு ஜாதகருக்கு அமையும் பட்சத்தில் அது அவருக்கு மிகப்பெரிய மங்காத புகழை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம்தான் இன்று இந்த ஜாதகர் 1869 ஆண்டு 7:45 காலை நேரத்தில் ஜனனமானதாக சொல்லப்படுகிறது. அதாவது மீண்டும் சொல்கிறேன், 2/10/1869 காலை 7:45 AM. இவர் துலா லக்கணத்தில் ஜனனமாக சொல்லப்படுகிறது. லக்கணத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆக 3 கிரகங்கள். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சனி, 4வது இடத்தில் கேது, 8வது இடத்தில் குரு, 10வது இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் சந்திரன், 12வது இடத்தில் சூரியன் அமைய பெற்றிருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, சற்று முன் சொன்னது போல காற்று ராசியில் லக்கணம் அமைந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது. அதே சமயத்தில் நெருப்பு ராசியில் சந்திரன் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நெருப்பு ராசியில் சந்திரன் இருக்க நெருப்பு வீட்டுக்குரிய கிரகமும் செவ்வாய் காற்றில் இருக்கிறது. இங்கு காற்று வீட்டுக்குரிய மிதுனத்துக்குரிய கிரகமும் இங்கு காற்று வீட்டில் இருக்கிறது. ஆக இது வலுவான காற்று வீட்டுக்குரிய யோகத்தை தந்தார். அதாவது வெளிநாடு, வெளி உலகம், வெளிவட்டார பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக அடையாளப்படுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் லக்கணம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சுவாதி நட்சத்திரத்தை தந்த ராகு வலுவாக சரவீட்டில் அமர்ந்தது. அடுத்தது சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்தது, அதாவது 10 நட்சத்திரத்தில் அமர்ந்து வலுவாக இருக்கிறது. சந்திரன் மக நட்சத்திரத்தில் அமர்ந்தது. ஏற்கனவே பார்த்த ஜாதகத்திலேயும் ஒரு கிரகம் மக நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தகவல். ஆக அந்த மனிதனும் பொருளாதார ரீதியில் உலக புகழ் பெற்றவராக இருக்கிறார். இவர் கௌரவம், மரியாதை போன்ற விஷயத்தில் இவர் உலக புகழ் பெற்றவர். செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் குருவினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதே சமயத்தில் இந்த குருவனுடைய நட்சத்திரம் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பார்த்த இடத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்த்து செவ்வாயை மேலும் சற்று வலுப்படுத்தியது. புதன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தது, மேலும் சிறப்பான விஷயம். குரு கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்தது, சிவராஜ யோகத்தை தந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் சுக்கிரன் தனது வீட்டில் ஆட்சி பெற்று குருவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது என்பது சாலச் சிறந்தது. சனி கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தது. இந்த கேட்டை புதனுடைய நட்சத்திரம் என்பதால் புதன் லக்னத்திலேயே இருந்து மேலும் சிறப்பு பெறுவதற்கான வாய்ப்பை உண்டு தந்தது. ராகு சனியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனிக்கு திரிகோணத்தில் அமர்ந்து சனியும் ராகுவும் நீர் ராசியில் அமர்ந்தது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டது என்பது மிக யோகமான ஜாதகம் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 9 10 ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் என்பது சால சிறந்த விஷயம். அதே சமயத்தில் மேசம், சிம்மம், தனுசுக்கு சொந்தமான செவ்வாய், குரு, சூரியன் என்று பார்க்கும் பொழுது இங்கு சூரியனும் குருவும் ஒரு
ராசியில் அமர்ந்து செவ்வாயும் குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சூரியன் குரு செவ்வாய் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்பட்டது என்பது சில விசேஷமான ஒரு தகவல். அதே சமயத்தில் இங்கு சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த 3 கிரகம் மிக சிறப்பான யோகத்தை தந்தது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பலகீனம் என்று அதையும் சொல்ல வேண்டும் அல்லவா. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக கேதுவை பார்த்தது, செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக கேது பார்த்தது. ஆக இந்த 4ஆம் இடம் என்பது இவருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அப்படியே அடியோடு கிரகங்கள் தர மறுத்துவிட்டது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு திரிகோணத்தில் குரு, சூரியனுக்கு திரிகோணத்தில் கேது, குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன், குருவுக்கு திரிகோணத்தில் கேது, இது மிகப்பெரிய அழியாத செல்வத்தையும் அல்லது அழியாத புகழை தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு என்பது மாற்று கருத்தில்லை. ஆக நெருப்பு வீட்டில் கிரகங்கள் அமர்ந்து அது காற்று வீட்டுக்குரிய கிரகமாக இருந்தாலும் அல்லது காற்று வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமாக அமைந்து நெருப்பு வீட்டில் அமைந்தாலும் அவர்களுக்கு மங்காத புகழை அள்ளி தந்து விடுகிறது என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் சிவ ராஜயோகம் என்ற சூரியனுக்கும் குருவுக்கும் ஒன்றுக்கொன்று நில ராசியில் அமர்ந்து யோகத்தை தந்தது என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இங்கு காற்று ராசிக்கு உரிய கிரக அமைப்பு தான் இங்கு மிக மிக வலுவாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் மிதுனத்துக்குரிய காற்று ராசிக்குரிய புதன் துலாத்தில் காற்று ராசியில், சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் காற்று ராசியில் என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஆக நெருப்பு ராசியும் காற்று ராசியும் ஒன்றுக்கு ஒன்று ராசி லக்கணமாக அமைந்து அவர்களுக்கு யோகத்தை தரும் பட்சத்தில் அது அழியாத செல்வத்தை தராமல் அழியாத புகழை அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு சில ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஜாதகத்தில் அழியாத புகழை தருகிறதோ அந்த ஜாதகத்தில் அவர்களுக்கு குடும்பம் இல்லை என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். அதில் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது தர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய ஜாதகம்தான். அதே சமயத்தில் இனி வரும் காலத்தில் நிறைய ஜாதகங்களை காணொளியாக அலசுவோம். இதில் இன்று இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டை ஆண்டு வந்த அல்லது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அல்லது தமிழ்நாட்டை நிர்வகித்த நிறைய தலைவர்களுடைய ஜாதகத்தை போட்டு பார்ப்போமானால் இந்த ஜாதகத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட ஜாதகங்களை அப்படியே மேலோட்டமாக பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வருகிறது. கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிறைய தோல்விகளையும் நிறைய வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலம் தன்னை அந்த அரசியலில் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி தக்க வைத்து கொள்ள முடியாத பட்சத்தில் அவர் தன்னுடைய நிலையை விட்டு கீழே இறங்கினால் மறுபடி ஏறக்கூடிய வயது இல்லாமல் அந்திம காலத்தை சந்தித்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்குரிய கடகம் லக்கணமோ அல்லது ராசியோ அல்லது கடகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதிக பாகையை வாங்கி அது மட்டுமில்லாமல் ஒன்றுக்கொன்று நட்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் எந்த சமுதாயத்தில் பிறந்தாரோ அந்த சமுதாயத்தை விட்டு வெளியேறி மற்றும் ஒரு சமுதாயத்திற்குள் நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அனைத்து சொத்துக்களையும் தன்னுடைய கஸ்டடிக்குள் கொண்டு வந்து வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆக ஒரு சமுதாயம் பலமான பாதிக்கப்படுவதற்கு இன்னொரு சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதன் பிறந்து வந்து வாழக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரே லக்கணம் என்று பார்க்கும் பொழுது அது கடக லக்கணம்தான். இந்த கடக லக்கணத்துக்கு அடுத்தது இது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தரக்கூடிய ஒரு லக்கணம் என்று பார்க்கும் பொழுது அது கும்பலக்கணமாக இருக்கிறது என்பதை மாற்று கருத்தில்லை. இது இல்லாமல் காலபுருஷனுக்கு 3, 6, 8, 11, 12 இந்த லக்கண ராசியில் பிறந்தவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு முரண்பாடான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் அந்த முரண்பாடான வாழ்க்கையையும் இந்த இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடிப்பு திறமையும் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காணொலியும்
கிரகத்தினுடைய கதிரலைகளும் அல்லது கோள்களின் கோலாட்டத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தவும் அல்லது அதை பார்த்து வெளியுலகிற்கு சொல்லவும் தான் இந்த ஆராய்ச்சியை ஒழிய இதில் ஒருவரை சரியில்லை என்றோ அல்லது பரவாயில்லை என்றோ புகழ்ந்தோ பேசுவது என்பது நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் நாம் ஒரு ஜோதிடத்தின் மீது அளவற்ற பிரியமும் ஆர்வமும் கொண்டுள்ளவன். ஆக இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சதுரங்க விளையாட்டுக்களை ஊன்றி கவனிப்பதில் எனக்கு அதீத ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடே இந்த காணொளிகள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே உங்களுடைய ஜாதகத்தில் நெருப்பு வீட்டில் கிரகம் அதிகமாக இருக்கிறதா, நீர் வீட்டில் கிரகம் அதிகமாக இருக்கிறதா உற்று கவனித்தீர்களானால் நீங்கள் செல்வாக்கு சொந்தக்காரர்களா அல்லது அழியா புகழுக்கு சொந்தக்காரர்களா என்பதை நீங்களே முடிவு செய்துவிட முடியும். அதற்கு அடுத்தது ஒரு வலுவான அல்லது நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரை காட்டி அந்த மங்கார புகழ் சம்பாதிப்பதற்கான காலம் எப்போது தொடங்கும் என்பதை பார்த்து அதை ஆர்வமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அழியாத செல்வத்தை பெறக்கூடிய காலம் எப்போது என்று உங்களுக்கு தெரிந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் கொடுத்து அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். மேலும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானேச்சரன் பதம் காப்பதாமே.